விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. முதல்ல சமூக நீதியை பத்தி பேசுறான். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறத சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது சமத்துவம்னு பேசுறான். சமத்துவம்னா இப்படி தனியா நீனே பிரிச்சுட்டிய முதல்லயே சமூகம் வாரியா, அப்புறம் சமத்துவம் எப்படி கொடுப்ப இதுல? இது என்ன பேச்சு? சரி, நாளைக்கு தேர்தல் நடக்க போகும்போது, வாக்கு நடக்க போகும்போது, இன்னைக்கு வெடிக்க விட்டா அந்த மக்கள் என்ன அப்படியே மாறி போயிடுவானா? சரி, யாராவது சொந்தத்துல சூனியம் வச்சுக்குவானாங்க, சொந்த காசுல? இப்ப இது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இந்த இங்க இருக்கவனுக்கு புத்தி குழம்பி போயிருக்கா, இல்ல ஆட்சியாளர்களுக்கு புத்தி குழம்பி போயிருக்கா? எனக்கு என் ஊர்ல தீய பத்தி வச்சுட்டு போவான் எவனாவது, அதை நான் பார்த்துட்டு கம்மிட்டு இருக்கணுமா? இது எந்த வகையில நியாயம்? எங்க அவன் ஏன் சார்ந்த வழிபாடு பண்றான், அதனால எனக்கு அவனை பிடிச்சிருக்கான், அதனால அவன் தீ கொளுத்தலாமா என் வீட்டுக்குள்ள வந்து? நான் கும்பிடுற சாமியை கும்பிடுறான்னு சொல்லி என் வீட்டை கொளுத்தி விட்டு போவியா? அரசியல் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் சார். இப்போது டெல்லி குண்டுவெடிப்பு இப்போ பரபரப்பாக தான் பேசப்படுகிறது. இதில் பல்வேறு சதி செயல்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து இந்தியாவுக்கு எதிரானது தானே, நம்ம நாட்டுக்கு எதிரான சதித்திட்டம். அதாவது வந்து இந்தியர்களை பயமுறுத்துறது. மொத்தத்தில் நீங்கள் இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்தியர்களை நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே, நம்ம சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே, நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே, நம்மளை பயமுறுத்துறது, அடக்க நினைக்கிறது, ஒடுக்க நினைக்கிறது. இது பயங்கரமான கண்டனத்துக்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா, பூண்டோடு அழிக்க வேண்டியது. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பூண்டோட அழிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதில் வந்து ஜாதியா மதமானு கேட்டிங்கன்னா, தீவிரவாதத்துக்கு ஏது மதம்? இப்போ நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேடைகளில், நான் பேர் சொல்ல விரும்பல, நான் சொல்லும் போதே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடான், சமூக நீதிங்கிறான். மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறான்? சமூக நீதின்னு சொன்னான். அப்போ சமூகத்துக்கு ஒரு நீதியா? அதனுடைய அர்த்தம் என்ன? சமூக நீதின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு நீதி. ஆமாம், ஒரு கூட்டத்துக்கு ஒரு நீதினு வச்சுக்கோங்க. அப்போ இந்த சமூகம்ங்கிறது என்ன? கூட்டம், வணக்க வழிபாடு கூட்டம் தானேங்க. ஆமாம், அதுதானே நீங்கள் சமூகம்னு சொல்றிய. அப்போ இந்த கூட்டத்துக்கு, கும்பிடுறவனுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு நீதி. சிலுவையை போட்டுக்கிறவனுக்கு ஒரு கூட்டம், அதுக்கு ஒரு நீதி. அல்லா சாமியை கும்பிடுறவனுக்கு அதுக்கு ஒரு நீதி. இப்படி ஒன்னொன்றுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயனாரை கும்பிடுறவனுக்கு அவனுக்கு ஒரு நீதி. இன்னொன்று முனுசாமி, எல்லைசாமி, இப்படியெல்லாம் கும்பிடுறவன் இருக்கான் நம்மள. கீழே போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராக இருக்கும். அப்போ இவனுக்கெல்லாம் ஒரு நீதி, இதுக்கு பேர் சமூக நீதிங்கிறாங்க. சரி, ஓகேப்பா, சமூகத்துக்கு ஒரு நீதியை வச்சுட்டானுங்க. சமத்துவம்னு அடுத்ததை சொல்கிறாங்க. சமத்துவம்னா இப்படி சமூகத்துக்கு தனியாக பிரித்தா அப்புறம் சமத்துவம் எப்படி வரும்? அதே மேடையில் முதல்ல சமூக நீதியை பற்றி பேசுகிறான். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது சமத்துவம்னு பேசுகிறான். சமத்துவம்னா இப்படி தனியாக நீனே பிரிச்சுட்டிய முதல்லயே சமூகம் வாரியா, அப்புறம் சமத்துவம் எப்படி கொடுப்ப இதில்? நீ பிரிக்காமல் இருந்தா சமூக நீதி. சரி, கான்ஸ்டியூஷனில் இந்த பிரியாம்பல்ல முக உரையில் என்ன சொல்கிறாங்க? நீ யாரை வேண்டாலும் கும்பிட்டுக்க, என்ன பாச வேண்டாலும் பேசிக்க, இந்திய சட்ட திட்டங்களுக்கு ஒத்து நீ போகக்கூடியவனா இந்திய குடிமகனாக இருக்கணும். இதுதான் அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன். நம்ம எல்லாரும் அதுபடி தான் பதவி ஏற்கிறோம். அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும், எதாக இருந்தாலும், பொது வெளியில் பேசக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பேச முடியும். இதுக்கு புறனா பேச முடியாது. அப்போ இதுக்கு உட்பட்டு பேசக்கூடிய நம்ம ஆளுங்க இந்த பாம்பு வெடிப்புக்கு, நான் பார்த்த வரைக்கும் வலைதளங்களில் அது இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம இன்டெலிஜென்சி ஃபெயிலியர். ரெண்டு பேர் இல்லை, அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்ன போட்டிருக்காங்கன்னா, சில மூத்த பத்திரிக்கைன்னு சொல்லிக்கொள்பவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகார் தேர்தல் 2ஆம் கட்டம் தேர்தல் வரப்போகிற சூழ்நிலையில்
அடுத்த நாள் காலை நடைபெற வருது. இரவு இந்த பாம் பிளாஸ்ட் நடக்குதுன்னா இது ஏதோ வந்து ஒரு தவறான போக்கா இருக்குது, பிஜேபிக்கான வந்து ஒரு சரி செய்திருக்கு பிஜேபி, அமித்ஷா சரி செய்திருக்கிறார் அப்படின்னு முற்போக்கு பத்திரிகையாளர் தமிழகத்தில் இதை பற்றி எழுதிட்டு இருக்காங்க சார். அதாவது அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ அமித்ஷா இப்படி வச்சுட்டாருன்னே வைங்க, அப்போ அவர் வீட்டை கொளுத்திட்டு எங்கே ஓடுவார்? அவர் கொளுத்துனது எதை? அவர் கொளுத்துனாருன்னு சொல்கிறான்ல இங்கே இருக்கவன், அவர் வீட்டை தானே கொளுத்திருக்காரு, அவர் தானே டெல்லியில் இருக்காரு. அங்கே அவர் எங்கெங்கே இருக்காரு? தமிழ்நாட்டில் இருக்காரு. அவர் தாங்க டெல்லியில் இருக்காரு. டெல்லி அது யூனியன் பிரதேசம், அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த வெடிச்ச இடம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? மத்திய அரசு கட்டுப்பாட்டில். மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு நேரடியாக. இன்னொன்று, பீகாரில் தேர்தல் நடக்குது, டெல்லியிலையும் குண்டு வெடிக்க விடுறாரு. இது என்ன பேச்சு? சரி, நாளைக்கு தேர்தல் நடக்க போகும்போது, வாக்கு நடக்க போகும்போது இன்னைக்கு வெடிக்க விட்டால் அந்த மக்கள் என்ன அப்படியே மாறி போயிடுவானா? சரி, யாராவது சொந்தத்தில் சூனியம் வச்சுக்குவானாங்க, சொந்த காசில்? இப்போ இது எவ்வளோ பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இந்த இங்கே இருக்கவனுக்கு புத்தி குழம்பி போயிருக்கா, இல்லை ஆட்சியாளர்களுக்கு புத்தி குழம்பி போயிருக்கா? நீங்கள் திங்க் பண்ண வேணாமா? பத்திரிகையாளர் ஒரு பக்கம் இருந்துன்னா, இந்த ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் திருமாவளவன் அவர் ட்விட்டே பண்ணியிருக்காரு, இது வந்து ஏதோ சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கிறது இந்த செயல்பாடுகளில், இது வந்து அமித்ஷாவோட ஃபெயிலியரு, இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து, அதாவது சில பேர் வந்து பொறுப்பில்லாமல் சில பேர் பதிவு செய்யலாம், இவர் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி தலைவராக சொல்லப்படுறார், இவரும் அதே பதிவு தான் போட்டிருக்காரு, பீகாரை நோக்கி தான் இதெல்லாம் செயல்படுறாங்க எலெக்ஷன் விஷயமா அப்படின்றாரு. ஸோ இவரோட பொறுப்பான அரசியல் கட்சி தலைவர்களும் இது போன்ற விஷயங்களை பேசுகிறாங்களே சார். ஆமாங்க, அவர் லெட்டர் ஹெடில் அடங்கமறு அத்துமீறுண்டு அடிச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிறாரு. அதே மாதிரி இப்போ அவர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அட்வொகேட்டை போட்டு அடித்து அது கேஸ் ஆகி அது இப்போ போய்கிட்டு இருக்கு. முதல்ல ஆமாங்கிறாரு, அப்புறம் இல்லைங்கிறாரு, 4 தட்டு சொன்னேங்கிறாரு. அது மாதிரி இப்போ நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி அரசியல் தளத்தில் அதிகமாக உளரக்கூடிய ஆளுக அருமை சகோதரர் திருமாவளவனாக தான் இருக்கார். இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராஜபக்சே போய் இவர் கட்டி பிடிச்சிட்டு அவன் கட்டி பிடிச்சாங்கிறாரு, ப்ரைஸ் இப்போ பொட்டி வாங்கிட்டு வந்துட்டு நான் வாங்கலைங்கிறாரு. அதில் வர்ற அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு, அவன் பாட்டுக்காக நிற்கிறான், இவர் தான் கட்டி பிடிக்கிறாரு. அதே மாதிரி இவர் முன்ன பேசின பேச்சுக்கள்லாம் திமுகவை பற்றியும் கருணாநிதி குடும்பத்தை பற்றியும், அதே மாதிரி இந்த வன்னி அரசுங்கிறவர், அவர் அந்த இதில் கட்சியில் உள்ளவர், முக்கிய பதவியில் உள்ளவர், அவர் சொல்கிறாரு, ஏப்பா நீங்கள் பொது தொகுதியில் நிற்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களாப்பா, அப்படிலாம் வந்து கேட்டு வந்துடுவீங்களா, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சான்னு கேட்குறாருண்டு. இப்போ இவர் தான் பேசுகிறாரு இந்த மாதிரி உள்ள ஒரு பேச்சை. இவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய, அதாவது சமூக நீதி சமத்துவம் அப்படின்ட்டு பேசி அந்த அரசியல் சாசனம் என்ன சொல்லி இருக்கோ அதுக்கு அப்பால் பட்டு பேசுகிறதா, நான் முதல்ல அதுக்கு தான் உங்களுக்கு அதெல்லாம் சொன்னேன், அதுக்கு அப்பால் பட்டு பேசுகிறதாகவே எனக்கு படுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவோம். எதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்? இவங்க வந்து படிப்பில் பின்தங்கி இருக்காங்க, சமூகத்தில் பின்தங்கிலாம் இல்லை. யாரும் வேலைக்கு போகலான்னு சொல்லலை, ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லலை, யாரும் சொல்லலை. யார் வீட்லேயும் எந்த பிள்ளையும் ஸ்கூலுக்கெல்லாம் படிக்க வரலன்னு யாரும் சொல்லலை. கவர்மெண்ட்லேருந்து பள்ளிக்கூடத்தில் இவன் மேலே தான் சேர்க்கணும், இவன் வேணால் சேர்க்கக்கூடாதுல எங்கேயும் சட்டம் கிடையாது. இப்போ நான் இன்னுமே ஒருபடி மேலே சொல்கிறேன், பிரிட்டிஷ் 47க்கு வந்ததுக்கப்புறம், நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொல்கிறீங்களோ அதில் உள்ள இந்த ரெட்டமலை சீனிவாசன்லாம் படிச்சிருந்திருக்காரு. கண்டிப்பாக படிச்சிருந்திருக்காருல்ல, அம்பேத்கர் படிச்சிருந்திருக்காருல்ல, கான்ஸ்டியூஷன் எழுதுகிற அளவுக்கு படிச்சு. அப்போ ஸ்கூலில் சேர்க்காம அவரெல்லாம் படித்தார். நான் கேட்குறது என்ன, ஸ்கூலில் சேர்க்காம அவர் படித்தாரா? கிடையாது. இல்லை யாரோ ஒருத்தன் வந்து நம்மளை ஸ்கூலில் சேர விடாமல் செஞ்சுட்டானா? செய்யலை. இல்லை, என்னன்னா பெரும்பாலும் படிக்கலைங்கிறது உங்கள் கருத்து. ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார பின்னடைவு, வாழ்க்கை தரம் வந்து பின்னால் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து, அந்த கருத்தியலை முன்னிறுத்தி ஒரு ரிசர்வேஷன். அப்புறம் அடங்குமறு அத்துமறு இங்கே வந்துச்சு. அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம், இந்த குண்டு வெடிப்பில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர் டாக்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க, எல்லாமே டாக்டர்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் இதை திட்டம் வகுத்திருக்கிறார்கள், செயல்படுத்தியிருக்கிறார்கள், எல்லாமே வந்து டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. முக்கியமாக பார்த்தா நம்ம சாந்தியும் சமாதானம் உருவாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் மதத்தில் சேர்ந்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா. அமைதி மார்க்கம்னு சொல்லி நம்ம இஸ்லாத்தை சொல்லும் போது இது அமைதி இல்லாத மார்க்கமாக உருவாகி கொண்டிருக்கிறதோன்ற அச்சமும் வருதே சார். இல்லை, கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். அதாவது என்னென்னா, முகமது நபி எங்கேயும் வந்து உங்களுக்கு வெடி வைக்க சொல்லலை, அப்பாவி மக்களை கொல்ல சொல்லலை.
இப்போ கிலாஃபத் ஆட்சியை பற்றி நீங்கள் பேசணும். இப்போ கிலாஃபத் ஆட்சிங்கிறது என்ன? ஜனநாயகம். அதுவரை நீங்கள் ரோமானிய பேரரசு, பெர்ஷியன் பேரரசு, உலகம் முழுவதும் இந்த 2 அரசு தான். மன்னர்கள் அங்கங்கே மன்னர்கள் ஆட்சி. இவர் மாத்திரம்தான் ஜனநாயக ஆட்சி. அதாவது அவங்க அப்பாவோ அவரோ மன்னராக இல்லாமல் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தையை சின்ன வயசுலே இழந்து அவருக்கு இறை அருள் கிடைச்சி தூதராக, நபி தூதராக அவர் ஜனநாயக ஆட்சியை, கிலாஃபத் ஆட்சியை கொண்டு வராரு மக்களுக்காக. அவர் ஏழை எளிய மக்களுக்கு சமம் கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான். இப்போ காந்தி கூட ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னதாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு யாருடைய ஆட்சி நல்லா இருக்குன்னா உமருடைய ஆட்சி, உமர் கத்தாஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? சாதாரணமாக ஆட்சி செய்யக்கூடியவர், மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர். அப்போ முகமது நபியை பின்பற்றுறவங்க சாந்தியும் சமாதானம்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, அதை பின்பற்றுறவன் ஏன் வெடிக்கிறான்? அதை பின்பற்றுறவன் இப்போ இந்த இதில் இறந்துருக்காங்கல்ல. இப்போ நம்ம இப்படி ஒரு கணக்கு எடுப்போம். இந்த புல்வாமாவில் முதல்ல வெடிச்சிச்சு எல்லாமே காஷ்மீர், அந்த ஜம்மு காஷ்மீரில் உள்ள அந்த ஆளுங்க தாங்க இவங்க பூராமே இந்தியாக்காரனே இல்லைங்க. இவங்க இந்தியர்கள் தான். எனக்கு சொல்லவே வெக்கமாக இருக்குங்க. ரெண்டாவது இவன் ஏதோ ஒரு பேரை வச்சுருக்கான். இவங்க பூராமே டாக்டர் அகில், அகமது, முகமது, ஆமாம், ஜாஹின்னு ஒரு பொம்பளை டாக்டர், மூளைச்செலவு செய்கிற ஒரு 6-8 பேர் எல்லாமே ஹைலி குவாலிஃபைடு, சயின்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி. மக்களை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் படித்தவங்க, மக்களை கொல்றதுக்கு இல்லை. ஒயிட் காலர் டெரரிசம். ஆமாம், ஒயிட் காலர் டெரரிசம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நம்ம இதுக்கு முன்னால் வரைக்கும் ஏழை எளியதை பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டானுங்க, மூளை செலவை பண்ணிட்டானுங்க, காசு கொடுத்துட்டானுங்க, அதனால இவன் வெடிகுண்டா மாறிட்டான் அப்படின்லாம் தான் இதுக்கு முன்னால எல்லாம் பேசுவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக வாய்ப்பு. ஒரு டாக்டருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? வாழ முடியாமல் இருப்பானா? கண்டிப்பாக கிடையாது. எல்லா வசதியும் இவங்கள நல்ல சம்பளம் இருக்கும், வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். ரொம்ப இல்லைன்னா ரொம்ப கீழே இல்லை, அவன் நல்லா வாழ முடியும்ல. அவன் எங்க இதுக்கு வரான் இப்போ? அப்போ இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், யாரோ நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க வெளியிலிருந்து. இந்தியாவுடைய வளர்ச்சியிலும் இந்தியாவுடைய செயல்பாட்டிலும் பொறாமை கொண்டவர்கள். அவங்க நம்ம நாட்டில் குழப்பம் இருக்கணும், பிரச்சனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிகளில் இருந்து ஊடுருவான். அதுக்கு இப்போ பார்த்தா இப்படி ஆளுகளை ரெடி பண்ணிட்டா. ஏன்னா இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த என்ஜிஓஸ்க்கு வெளிநாட்டிலேருந்து வர்ற ஃபண்டுகள்லாம் நிறையா நிறுத்தப்பட்டிருக்கு. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே நின்றுருக்கு. எந்த மிஷினரிக்கும் ஃபண்டு வராது. ஆமாம். ஏன் வருதுன்னு கேட்குறாங்க. மதமாற்றம் போன்ற விஷயங்கள் உபயோகப்படுத்தப்படுது. ஆமாம், எல்லாமே இந்த மாதிரி மூல செலவை செய்ய வேணாங்கிறது தான் அதனுடைய நோக்கம். ஸோ இப்போ அதையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, புது மெத்தடில் இந்த படித்தவங்களுக்குள்ள ஃபண்டை இவங்க எப்படியோ ரொட்டேட் பண்ணுறாங்க. இது எப்படியோ இந்த ஃபண்டு இது இப்போ விசாரணையில் இருக்குது, என்ஐஏவுடைய விசாரணையில் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த ஃபண்டு இவங்களுக்கு எப்படி வந்தது, எதுக்காக இவன் இதை செஞ்சான்? இப்போ அங்கே அதில் செத்தவன் பூரா அப்புறம் நீங்கள். ஆமாம், இப்போ நீங்கள் அதில் செத்தவன் பூரா கண்டிப்பாக அதிலே பல இஸ்லாமியர்கள் இருக்காங்க. பல இஸ்லாமியர்கள் வேறு மரணம் அடைஞ்சிருக்காங்கல்ல. அதில் தான் ஜாதியே இல்லையே. எங்க 98 இங்கே வெடிக்கும் போது அதில் 58 பேர் செத்து போயிட்டாங்க கோயம்புத்தூரில். ஆமாம், 58 பேர் என்ன இஸ்லாமியர், இது இந்துக்களா? அனைத்து மதத்தும் இருந்தாங்க. 58 பேர் என்ன அவனுங்களுக்கு எதிரியா? அந்த உள்ளே போய் இப்போ மோத்தா போயிட்டானுங்களை, செத்து போயிட்டானே அந்த ஆளு. இப்போ நம்ம ஊரில் அதை செஞ்சு அவங்கள தியாகி ஆக்குனாங்கல்ல ஒரு கும்பல். ஆமாம், இங்கே இருக்காங்க இங்கே ஒரு கும்பல். ஆமாம், அந்த இவங்கெல்லாம் போய் தியாகி. அதில் வந்தவங்க தான் இப்போ 2-3 பேர் இப்போ 1 சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் யாரும் பேரை சொல்ல விரும்பலை. அதில் அப்ரூவராக மாறினவங்க தான். ஏன்டா இவரே சொல்லுவது பாஷாவோட மரணத்துக்கு இதை மாபெரும் ஊர்வலம் போனாங்க, எங்கள் அப்பா அவர் தான் சொல்லி சில பேர் பேசிக்கிட்டாங்க. ஆமாம், இவங்களெல்லாம் நம்ம இவங்கெல்லாம் இந்தியனா? இப்போ இவங்களெல்லாம் முதல்ல நீங்கள் நாடு கடத்தணும். எனக்கு பார்க்க இவங்கெல்லாம் எங்க நான் இந்திய குடிமகன், என் வழிபாடு என்னவோ இருக்குங்க. நான் என் ஊர் எனக்கு முக்கியம், என் வீடு எனக்கு முக்கியம், என் பொருளாதாரம் எனக்கு முக்கியங்க. அப்போ எனக்கு என் ஊரில் தீயை பற்றி வச்சுட்டு போவான் எவனாவது, அதை நான் பார்த்துட்டு கம்மிட்டு இருக்கணுமா? இது எந்த வகையில் நியாயம்? கண்டிப்பாக எங்க அவன் ஏன் சார்ந்த வழிபாடு பண்ணுறான், அதனால எனக்கு அவனை பிடிச்சிருக்கான், அதனால அவன் தீ கொளுத்தலாமா என் வீட்டுக்குள்ளே? நான் கும்பிட்ற சாமியை கும்பிட்றான்னு சொல்லி என் வீட்டை கொளுத்தி விட்டு போவியா?
இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழைகளுக்கு சரி வேலை வாய்ப்பு கடலை, பணம் இல்லை, ஸோ தேசத்தின் மீது கோபம் சில பேருக்கு வருது, அவங்க குண்டு வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டாலும் டாக்டர்ஸுக்கு ஏன் சார் இந்த பிரச்சனை வருது? அவங்களுக்கு என்ன இதில் ஒரு குறைபாடு? அதுதாங்க சொல்கிறேன். இது வந்து வெளிகளில் இருந்து ஆப்ரேட்டிவ் ஆகுதுங்க. இவங்க இந்தியாக்காரங்களே இல்லைங்க. இவங்கள நம்ம வந்து உள்ள இவங்களுக்கு டாக்டருக்கு பணம் கட்டி இவங்கள படிக்க விட்டதே தப்புங்க. நம்ம இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இன்னமுமே வந்து இந்த காஷ்மீரை சேர்ந்தவனுங்களாம் அந்த பகுதியில் உள்ளவங்கள இன்னமுமே நம்ம சரியாயிருவானுங்க, திருந்திடுவானுங்க, இந்தியாவோட ஒத்து போவானுங்கன்னு நம்ம நினச்சி வர்றோம். இவங்கெல்லாம் ஊடுருவி வந்து அதுக்கு தான் இப்போ இந்த உங்களுக்கு என்ஆர்சி சிஏஏலாம் வர்றது. இப்போ என்ஆர்சி சிஏஏலாம் இவங்க ஏன் எதுக்குறாங்க? இப்போ என்ஆர்சி சிஏஏலாம் ஏன் கொண்டு வராங்க? இல்லை, இந்த சார்லேயே வந்து சிஏ விஷயம் வந்து பல பேர் வந்து துரத்த விடப்படுவார்கள், பல நாட்டிலேருந்து வந்து குடிபெயர்ந்துருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து சார் விஷயத்தில் துரத்தி விடப்படுவார்கள்னால தான் வந்து திமுகவும் கூட்டணி கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் சார். அப்போ அவங்களுக்கு விவரம், அதாவது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மக்களை பயங்கரமாக பயங்காட்டுறானுங்க. ஒவ்வொருத்தனுமே நம்ம சிஎம்மே அந்த மாதிரியே பேசுகிறாரு. நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு சிஎம் அப்படி பேசுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் அப்படி பேசுகிறாரு. அதுக்கு அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க கூட பேசுகிறாங்க. கள்ள ஓட்டு இருக்கணுங்கிறீங்களா, செத்து போன ஓட்டு இருக்கணும்னு கேட்குறீங்களா? அப்போ உங்கள் தொகுதியிலேயே இப்படி இவ்வளோ 3000 ஓட்டுக்கு மேலே டபுள் என்ட்ரி இருக்கு, அது இருக்கணுங்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்குறது நியாயம் தானே? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்னைய கேளுங்க, உங்கள் அப்பா இங்கே பிறந்தார், இங்கே தான் பிறந்தார், உங்கள் தாத்தா இங்கே தான் பிறந்தார். இப்போ அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்போல்லாம் இல்லைன்றாலும் அவர் அடக்கம் பண்ணது, பிறந்தது, ஊர், அந்த இடங்கள்லாம் இருக்கா இல்லையா? இப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள், எல்லா சமுதாய மக்களுக்கும் என்னை தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக கேட்குறதெல்லாம் நான் கொடுக்க முடியுமா இல்லையா? 2002 நீ ஓட்டு போட்டியானா ஓட்டு போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாலையும் ஓட்டு போட்டியானா போட்டிருக்கேன். அப்போ அப்பத்திய இதெல்லாம் இல்லைன்னா அந்த அட்ரஸை கூட அதில் செக் பண்ணி பார்த்துக்குறோங்கிறாங்க. அப்போ உங்கள் அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்குறது என்ன, உங்கள் அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக. நீ எந்த ஊரில் பிறந்த, எந்த ஊரில் வளர்ந்த, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? தெரியும்ல, அது சொல்ல வேண்டியதானே. சொல்லி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு போகிறாங்க அதில் இருக்கானா இல்லையாண்டு. இருந்தால் அவங்க கொடுப்போம். அது மாதிரி இன்னும் ஒன்று நான் இன்னும் ஆணித்தரமாக கேட்குறேங்க, என்னையே இந்த ஊருக்காரன் இல்லைன்னு நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? நீங்கள் ஓட்டு போட விடுறது போட விடாதெல்லாம் அப்புறங்க. என்னையே நான் இந்த ஊருக்காரன் இல்லாமல் நான் எந்த ஊர்லங்க பிறந்தேன்? எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்தான், என் தாத்தா, என் முப்பாட்டை இங்கே தான் பிறந்தான், என் தாய்மொழி எனக்கு தமிழ். என்னைய போய் இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவீங்க? யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? பட் இதை சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்னு இதை சொல்லி வந்து படிக்காத மக்களையும் பாமரர்களையும் அதே போல் இந்த முஸ்லீம்களில் சில பேர் இதுக்கு ஒத்து ஊதுறாங்க. ஒரு சீட்டு 2 சீட்டு பிச்சை எடுக்கிறவன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லி சொல்லி ஒரு கூட்டத்தை பிரித்து வச்சுக்கிற பார்க்குறாங்க. இந்தியாவோட ஒத்து போகக்கூடாது. இதனுடைய நோக்கம் என்ன? அவங்க ஒன்று சொன்னால் இது முழுக்க முழுக்க அரசியலுங்க, மக்களுக்கான நல்லது இல்லை, முழுக்க முழுக்க அரசியல். அதாவது இப்போது இந்த குண்டு வெடிப்பு நடைபெற்றிருக்கு. இப்போது இந்தியா முழுவதும் அனைத்து கட்சிகள் இயக்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த குண்டு வெடிப்பில் ஆதரவாகவே பேசி வராங்க. இதில் என்ன ஒரு அச்சம்னா, இப்போ அந்த குண்டு வைப்பதற்கு தமிழகம் வந்து ஒரு சேஃப் பிளேஸாக இருக்குமோ அப்படின்னு அவங்க வந்து இங்கே வந்து தங்கள் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் பரப்புவது ஏதுவாக இருக்கும் இல்லையா சார்? ஆமாங்க, அதனால தானே உங்களுக்கு நீங்கள் தைரியமாக 98 குண்டு வெடிக்க விடுறான். இப்போ நீங்கள் இல்லை, இப்போ என்னையே அடிக்கடி இங்கே வந்து பிடிச்சிட்டு போகுதா இல்லையா? ஆமாம். ஏன் பிடிச்சிட்டு போகுது? உங்களுக்கு கனெக்ஷனே இல்லைண்டா என்ன ஏன் வந்து உங்கள் வீட்டில் சோதிக்கிறான்? இப்போ நீங்கள் கும்பகோணத்தில் பார்க்குறான், திருநெல்வேலியில் பார்க்குறான், பாளையங்கோட்டையில் பார்க்குறான், என்னையே வந்து பிடிச்சிட்டு போகிறானே இல்லையா? கொஞ்சம் நாளைக்கு உள்ள 10 பேர் 8 பேர் கைதாகிறானா இல்லையா? இங்கே மெட்ராஸில் நீங்கள் பரசுவாக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்க்குறான்ல. ஆமாம். அதுமாரி இங்கே முதல்ல ஒரு அமைப்பு எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தெல்லாம் தடை பண்ணியிருக்காங்களா இல்லையா? ஆமாம், தடை பண்ணியிருக்காங்கல்ல. ஏன் தடை பண்ணாங்க? ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் அதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கட்சியை ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தானுங்க, அதையும் தடை பண்ணியிருக்கானுங்க. அவன் மாற்று பேரில் இப்போ போய்கிட்டு இருக்கிறானுங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதை தடை பண்ணிட்டாங்க, இப்போ மாற்று பேரில் போய்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ இது எல்லாமே என்ன? இந்தியாவுக்கு எதிரான செயல்பாடுங்க, இந்தியா அரசனுடைய கொள்கைக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் எதிரான செயல்பாடுங்க.
இது வன்மையான கண்டனத்துக்குரியது. முதல்ல இதை களை எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவனுங்களை இங்கே இருக்கவே விடக்கூடாது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சார், இந்த திமுக ஆட்சி காலத்தில் இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சி வந்து இந்த பயங்கரவாதத்திற்கு கூட இருக்கிறவங்களும் ஆதரித்து அறிக்கைகளை வெளியிடுறாங்க. சார் திமுகவே வந்து ஒரு மாதிரி தேச விரோத கட்சி மாதிரி பார்க்கப்படுது சார். ஆமாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் திமுகவுடைய ஆரம்ப கொள்கை என்னங்க? தனிநாடு கோரிக்கை. ஆமாம், கிடைத்தால் தனிநாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு. அது அப்புறம் தான் விட்டுட்டாரு. ஆமாம், அண்ணா வந்து அதுக்கப்புறம் விட்டாருங்க. அது ஆகாது எடுபடாதுன்னு தெரிஞ்சுதான் அதை விட்டுட்டாரு. இப்போ தனி நாடு எப்படி? இந்தியாவிலேருந்து நீ தனி நாடு எப்படி போக முடியும்? என்ன நீ பண்ணி எப்படி போவ? சரி, நீ அதை இன்ன வரைக்கும் இல்லைன்னு கேட்டால் இங்கே வந்து என்ன திராவிட மாடல், இந்தியாவுக்குள்ளே எப்படிங்க திராவிட மாடல், இல்லை தென்னிந்திய மாடல், வட இந்திய மாடல்னு எப்படிங்க நடத்துறது? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டுக்கு ஒரு லெஜிஸ்லேஷன், ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டத்திட்டம். ஏன்னா அந்த மக்கள் அந்த கலாச்சாரத்தில் உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்கன்னு இருக்காங்க. ஆனால் சென்ட்ரலுடைய சட்டம் தான் எடுபடும் கடைசியா. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதை ஒத்து தானே நீங்கள் வேலை செய்யணும். எது மக்களுக்கு நல்லதோ அதை நீங்கள் ஒத்துக்கணும். மக்களுக்கு நல்லது இல்லாத நீங்கள் எதுக்கலாம். தீவிரவாதத்தில் எப்படிங்க எதிராக அவங்கள மக்களை நீங்கள் ஒருங்கிணைஞ்சிக்கிட்டீங்க? இப்போ இந்த தீவிரவாதத்தை நீங்கள் எப்படி ஆதரிப்பீங்க? அவங்களுக்கு எப்படி ஊக்குவிப்பீங்க? அதான் சொல்கிறேனுங்க. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் 98 திமுக ஆட்சி காலம். ஆமாம், அதே மாதிரி 2022 ஆமாம், திமுக ஆட்சி காலம். இடையில அதிமுக ஆட்சி காலத்தில் வெடிக்கவே இல்லையே, அது எப்படி? இப்போ அதையும் இப்படி தானே சொன்னானுங்க, இது சிலிண்டர் வெடிச்சுட்டானுங்க. ஆமாம், என்ன சொன்னானுங்க? அதை வந்து இவங்க குண்டு வெடிப்புண்டே ஒத்துக்கல. எண்ணெயை, ஆமாம், எண்ணெயை வந்ததுக்கு அப்புறம் தான் அதை குண்டு வெடிப்பு வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க கவர்மெண்ட்டுடைய ஆதரவோடு தாங்க இதை செயல்படுத்த முடியும். இப்போ வடநாட்டில் காஷ்மீரில் குறிப்பாக இப்போ எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கோ, இவங்க ஆதரவு இருக்கோ, இதே மாதிரி வடநாட்டில் காஷ்மீரில் அரசில் வர்ற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கு தான் அவங்க அந்த 270 370 அதை எடுத்தாங்க. ஆமாம், அங்கே சிஎம்மா வர்றவங்க கண்டுக்கிறாம இருக்கான். இந்த புல்வாமா கேஸ், இந்த டாக்டர்கள்லாம் எங்கேருந்து வந்தவன்? எல்லாம் புல்வாமாவில் தான் பாதி பேர் வந்திருக்காங்க. பரிதாபாத்தில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில், அல்பலா யூனிவர்சிட்டியில் டாக்டர்ஸ் இவங்க பூரா எங்கே இணைகிறாண்டா அந்த புள்ளியில் இணைகிறான். முதல் வந்து இவங்க பூராத்தையும் செக் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2900 கிலோ வெடிபொருளுங்க. ஆமாம், அதில் 360 கிலோ நைட்ரேட், அமோனியம் நைட்ரேட்டுங்க. அதே மாதிரி AK-47 ரைஃபிளும் அதே மாதிரி AK-57 வச்சுருக்கிறான், கன்று வச்சுருக்கான், ரிவால்வர் வச்சுருந்துருக்கான். அதே மாதிரி எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் டிவைசஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கான். அதெல்லாம் அவங்க பிடிச்சிருக்காங்க. அது லீக் ஆகி அந்த பதட்டத்தில் தானே ஒருத்தன் தப்பி ஓடியாந்துருக்கான். இந்த டாக்டர் உமர் நக்வின்னு சொல்லிட்டவன், முகமது உமர் நக்வின்னு சொல்லிட்டு தப்பி ஓடியாந்துருக்கான். ஓடியாந்தானுங்க. அவன் காரில் பதட்டத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணி பதட்டத்தில் தானேங்க வெடிச்சிருக்கான். அவன் போய் 3 மணி நேரமாக ஹரியானாவிலேருந்து டெல்லி வந்து ஒரு இதில் வந்து பார்க்கிங் பிளேஸில் வண்டியை போட்டு கிடந்திருக்காங்க. ஆமாம், இது தற்கொலை இது படை மாதிரி இருக்கும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அது தற்கொலைப்படுதாங்க. அதை தான் அவங்க என்னமோ சஹீனா அஹீனோங்கிறானுங்க அரபியில். என்ன சஹீன் அஹீன்? இவன் என்ன பண்ணுவான்? இவன் தற்கொலை ஆச்சத்து போய் என்ன பண்ணுவான்? ஏன்னா அங்கே இவ்வளோ பேர், அதாவது 13 பேர் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு புனித போர், ஜிகாத்தி அப்படின்னு வர சொல்லிக்கிறாங்க. என்ன சாதாரண மக்களை இறைவன் படைப்பில் அனைவரும் இறைவனுடைய படைப்புங்க. நீங்கள் எந்த இறை நம்பிக்கையாளர் தானே? ஆமாம், இறைவனை நம்புறீங்க இல்லை? நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் அது இறைவன் தானே. எந்த பேரில் கும்பிட்டாலும் யாரை கும்பிட்றோம்? இறை நம்பிக்கை தானே. அப்போ இறைவன் நம்பிக்கையாளர், இறைவனுடைய படைப்பு, அதை நீங்கள் வந்து கொல்லுவீங்களா? எங்க சாதாரண உயிரினங்களே கொல்லக்கூடாதுன்னு போராடுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஒரு தெருநாய்க்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் பொது மக்களுங்க, பொது வெளியில் அப்பாவி மக்களுங்க, வேலைக்கு போகிறவன் வர்றவன், அவனுங்களை இந்த மாதிரி நீங்கள் வெடிக்க விடுறது அப்படிங்கிறது இது என்ன வகையில் நியாயம்? இப்போ உனக்கு இவர் எதிரி அப்படின்னு நீ அவரை நேராக போய் பாரு. முடிஞ்சால் அவருக்கு நீ ஏதாவது பண்ணிப்பாரு, அவர் முடிஞ்சால் உன்னே பண்ணுவார். பொதுமக்களை நீ ஏன் பண்ணுற? கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், உனக்கு இவரை பிடிக்கல, XRY யாரையோ வச்சுக்கோங்க, நம்ம யார் பேருன்னு சொல்ல வேணாம். அப்போ நீ அவரை தானே டார்கெட் பண்ணணும்.
எப்போ ரோட்டில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவன் வர்றவன் போகிறவன் அவனுங்க அவன் அண்ணனாடு பொழப்புக்கு போகிறவன் வர்றவன் 6-7 கார் எரிஞ்சு போயிருக்கு, ரிக்ஷாவெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. ஆமாம், ஒரு பெரிய பாதிப்பே கொடுத்திருக்கிறது. இந்தியா முழுவதும் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி. அப்போ இது எல்லாரும் இந்திய குடிமக்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டியதுங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் தனியாக இருக்குது. கண்டனம் என்பதே தெரிவிக்காம இந்த ஆளுங்கட்சியினரும் அவங்க கூட்டணியும் வந்து அவளை ஆதரிச்சு தான் இருக்காங்க தவிர எதிர்ப்பு தெரிவிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ இதில் ஒன்று இவங்க பூராமே லூஸாக இருக்கணும். ஒருவேளை இஸ்லாமிய ஓட்டு இது மூலம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா? என்னத்த இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்குது உனக்கு? ஏன் இஸ்லாமியரில் அவனுக்கு அறிவே இல்லையா? அவனுக்கு தெரியாதா எது நல்லாச்சுன்ட்டு? இப்போ நான் கேட்குறேன், இஸ்லாமியர் ஓட்டு கிடைக்குது, கிறிஸ்தவன் ஓட்டு கிடைக்குன்னா ஏன் அவன்லாம் படிக்கவே இல்லையா? அவனுக்குன்னு அறிவு இல்லையா? இஸ்லாம வாக்கு வங்கி நமக்கு வரும் அப்படின்ற என்னங்க இதுக்கும் இஸ்லாமிய வாக்கு வங்கிக்கு என்னங்க? எங்க தீவிர அப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமிய பூரா தீவிரவாதியா? இப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கங்க, வேண்டாம் உங்கள் சொல்படி நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ அவங்க செத்தவன் பூரா முஸ்லீம்னு சொல்கிறானுங்க, முஸ்லீம்டு சொல்லிக்கிறானுங்க. எதை வச்சு? பேரை வச்சு. அவன் முஸ்லீமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இவனை முஸ்லீமாக முகமது நபி சொல்லலை. அதாவது மக்களை சாகடிக்கிறவங்கள முஸ்லீம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் பின்பற்றுறவனா ஏற்றுக்கிற முடியாது. அவர் சொல்லலை முஸ்லீம்டுவீங்கள, முஸ்லீமுடைய பேர் தாங்கியல் இவனுங்க. இவங்க பூரா யாருன்னா தீவிரவாதி. தீவிரவாதத்துக்கு ஜாதி மதமெல்லாம் கிடையாதுங்க. அவனுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் ஹீரோவாகணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பின்னால் ஒரு குரூப் இருக்கான். அது மாதிரி அந்த பொம்பளை டாக்டர் சைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவனுடைய காதலி. ஆமாம், இந்த முகமது ரத்தரா, அவன் யார் முகமது ஜமீலான்னு சொல்கிறானுங்க, அவனுடைய காதலிங்கிறானுங்க அந்த டாக்டர் பொம்பளைய. அந்த டாக்டர் பொம்பளைன்னா இந்த ஜெய்ஷே முகமதுனுடைய இந்தியாவுடைய மகளிர் அணி தலைவியான். நான் இந்த ஜெய்ஷே முகமது எங்கே இருக்குது? இந்தியாவில் எங்கே இருக்கு? அவன் பாகிஸ்தானில் இருக்கான். அப்போ அவள் பாகிஸ்தானில் மகளிர் அணி தலைவியாக இருக்கணும். அவள் இருந்தாங்க. அந்த ஆர்கனைசேஷன் எங்கெங்கே இருக்கு? ஆமாம், பாகிஸ்தானில் இருக்கு, இந்தியாவிலையா இருக்கு? அப்போ அவன் மகளிர் அணி தலைவியாக இருந்தால் எங்கே இருக்கணும்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டமெல்லாம் நடத்தினாங்க. திமுக கூட்டணி சேர்ந்தவர்கள் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி எல்லாம் வந்து அந்த உடையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு காசாவோட பிரச்சனைக்காக நாங்கள் பேசுகிறோம், இஸ்ரேலை எதிர்க்கிறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த குண்டு வெடிப்புக்கு இவங்க பாகிஸ்தானை எதிர்த்தோ இல்லை அந்த தீவிரவாதிகளையோ பயங்கரவாதி எதிர்த்தோ எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருக்காங்களே சார். அதுதாங்க இப்போ இதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறவங்கள வந்து நல்லா மூளைச்செலவு பண்ணுறானுங்க. அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் நல்லா மூளைச்செலவு பண்ணி வைக்கிறானுங்க இந்த திராவிட மாடலை சொல்லி நடத்துகிறவனுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம்? காஜாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்கள் உலக மக்கள் எங்கேயாவது அழிவு ஏற்பட்டது, பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதுக்கு நம்ம வந்து அனுதாபம் தெரிவிக்கிறது வேற. எப்போ இப்படிலாம் செய்யாதியே, தப்புண்டு எல்லா மக்களும் அனுதாபம் தெரிவிக்கிறது வேற. அதில் ஒரு சாரர் ஒரு சாதியை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி அனுதாபம் தெரிவிக்கிறது? இப்போ அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இப்போ காஜாவில் இருக்கிற முஸ்லீமு இல்லை இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள், இவனுக்கும் எனக்கு என்னங்க? நான் இந்தியாக்காரன், நான் பிறப்பு வளர்ப்பு எனக்கு வாழ்வு இடம் எல்லாமே. நம்ம பிரதமர் அங்கே போனாரு, இந்தியா பிரதமராக தானேங்க போகிறாரு, இஸ்ரேல் பிரதமராக போகிறாரு. அவர் சந்திய வெளிநாடெல்லாம் சுற்றுப்பயணம் போகிறாரு பிரதமர். யார் போனாலும் எதுக்கு பிரதமராக போகிறாரு? பாரத தேசத்தோட இந்தியா தேசத்தோட தான் பிரதமராக போகிறாரு. அதுதானே நமக்கு மரியாதை. அப்போ இவங்களுக்கு ஏங்க அது கூட புரியலை? அந்த மாதிரி அந்த துணியை கட்டிக்கிட்டு துண்டை கட்டிக்கிட்டு போய் லைனாக உட்காந்து பேசுகிறானுங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. இவங்க நம்ம ஊருக்காரங்களா வெளிநாட்டுக்காரங்களெல்லாம் இவங்களை நீங்கள் இறக்குமதி பண்ணி கட்சி நடத்த விட்டுட்டீங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குங்க. கண்டிப்பாக இவங்களை பூராம நாடு கடத்தினா பெஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.